வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இதில் நிறைய நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஜூஸை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுவிடணும். அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுவிடணும். ஆரஞ்சு தோலை இதே மாதிரி சின்ன சின்னதாக பொடிச்சு எடுத்து வச்சுருக்குறேன். அடுத்து கேக் செய்யறதுக்கு தேவையான 1 கப் அளவுக்கு மைதா மாவை கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுடணும். இது கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் வரும். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்திருக்கிறேன். நான் 1 கப் மைதா மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். இனிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க 1 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கிடலாம். எடுத்துருக்கிற சீனியை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு அந்த சீனியை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிடணும். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தனியாக பொடிக்க முடியும்னா நீங்கள் தனியாக கூட பொடிச்சு எடுத்துக்கிடலாம். நான் சீனி கூட போட்டு பொடிச்சு எடுத்துட்டேன். அடுத்து தேவையான நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சீனி அதில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். பாருங்கள், சீனி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. பாருங்கள், சீனி நல்லா மெல்ட் ஆகி வருது. இதில் கொஞ்சம் கட்டியெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் சூடாகும்போது எல்லாமே கரைஞ்சி போயிடும். நம்ம ஏற்கனவே பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு பொடிச்சு வச்சுருக்கனால சீனிக்கு கலர் இப்படி இருக்குது. இல்லைன்னா ஹனிக்கு கலரில் வரும். ஹனி கலரில் சீனி கரைஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு இதில் 5 நிமிஷம் வேக வைக்கணும். இதில் ஏலக்காயெல்லாம் சேர்த்தே பொடிச்சிருக்கனால இந்த கலரில் வந்திருக்கு. சீனி கேரமலைஸ் ஆகி இது மாதிரி கிடச்சதும் அதில் ஒரு 1/4 கப் தண்ணி கொதிக்க ஊற்றி சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுக்கணும் கேக் செய்யறதுக்கு. பாருங்கள், நம்ம எடுத்த நட்ஸு எல்லாம் சீனி கூட சேர்ந்து நல்லா வெந்து கிடச்சிட்டு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, ஒரு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கிடணும். இதை நம்ம அரிச்சு எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு கூட சேர்த்துடலாம். இந்த மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்துடலாம். பொடிச்சு வச்சுருக்கிற ஆரஞ்சு தோல் பொடியையும் சேர்த்துடலாம். அடுத்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப்பு, ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு எல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கேக் மாவு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி மாவு ஊற்றுறதுக்கு தேவையான பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் நல்லா தடவி விட்டுக்கிட்டு சுற்றியும் அந்த மைதா மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கேக் பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற மாவை நல்லா பிஸ்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுறணும். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விடணும். மாவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸும் இது கூட சேர்த்துடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி வச்சு ஒரு கொதி வச்சுட்டு லைட்டாக அதிலே ஆற விட்டுட்டு அப்படியே இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா கேக்கு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துடணும். இது மாதிரியான கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நல்லா கரைச்சி எடுக்கணும். பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம அதை பேக் பண்ணக்கூடிய பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நான் எடுத்துருக்கிற மாவு இந்த பாத்திரத்தில் இந்த 1/4 பாத்திரம் அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் வெந்து வரும்போது நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வந்துட்டு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க.
அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு இந்த அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் மேலே உப்பெல்லாம் போட்டு 10 நிமிஷம் சூடாக்கி வச்சுருக்குறோம். அந்த இதில் ஒரு சின்ன ஸ்டாண்டை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கேக் மாவு எடுத்துருக்கிற பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போடுறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என்கிட்ட இருந்த வால்நட்டு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து மாவு கொஞ்சம் பொங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறலாம். இல்லைன்னா நட்ஸ் எல்லாம் ரொம்ப அடியில் போயிடும். மேலே நம்மளுக்கு அது தெரிகிற மாதிரி இருக்கான்னா இது மாதிரி 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் கழித்து போட்டால் தான் நட்ஸ் எல்லாம் மேலே நிற்கும். அதனால தான் அப்படி இடையில ஓப்பன் பண்ணி போடுறேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். கேக் ரெடி ஆகும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம கேக் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி ஒரு குச்சியை விட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நம்ம செய்திருக்கிற கேக் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் குச்சியை விட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ அடுப்பில் இருந்து கேக் பாத்திரத்தை வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கேக் சூப்பராக இருக்குது. கேக் ஆற வச்சு 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம ஒரு கத்தி வச்சு இது மாதிரி சைடெல்லாம் லைட்டாக இலக்கி கொடுத்துட்டு கமத்தி தட்டினோன்னா அழகாக அடர்ந்து வந்துடும். பாருங்கள், கேக் பாத்திரத்தை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம கமத்தி தட்டியிருக்கிறோம். கேக் அழகாக இலகி வந்துருச்சு. பாருங்கள், இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கும்போது கேக் நல்ல ஒரு ஷேப்பாக அழகாக இருக்கும். பாருங்கள், கேக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3 நாள் வரைக்குமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பாருங்கள், அவன் இல்லாமல் வீட்டிலையே ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு இவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியான சூப்பராக கேக் செய்ய முடியும். நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டு, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எல்லாம் சேர்த்து தான் செய்திருக்கிறேன். இது கூடவே டேட்ஸு, டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் சேர்த்து செய்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரிச் டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.